வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4. உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. கொள்ளிடம் அருகே விமரிசை சியாலம் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் 28ஆம் ஆண்டு காவடி உற்சவ விழா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் உள்ள சியாலம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தின் 28ஆம் ஆண்டு காவடி உற்சவ விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக விமரிசையாகவும் பக்தி பெருக்குடனும் நடைபெற்றது. பக்தி பரவசத்தில் சியாலம் கிராமம் ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று அதிகாலை முதலே ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் விழாவின் முக்கிய அம்சமாக பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்த பல்வேறு வடிவங்களில் காவடி எடுத்து வந்தனர். கரகம் மற்றும் பால் காவடி, காளியாட்டம், ஏராளமான பக்தர்கள் புனித நீர் கரகம் மற்றும் பால் காவடி எடுத்து வந்து அம்மனுக்கு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். வேல் காவடி அலகு குத்தியும் பிரம்மாண்ட வேல் காவடிகளை சுமந்தும் பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு ஊர்வலமாக வந்த காட்சி காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. காளியாட்டம் விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற பாரம்பரிய காளியாட்டம் திருவிழாவிற்கு மேலும் கலைநயத்தையும் ஆன்மீக கலை உத்வேகத்தையும் சேர்த்தது. சியாலம் கிராம மக்கள் மற்றும் விழா குழுவினரின் சிறப்பான ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த 28ஆம் ஆண்டு காவடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காமாட்சி அம்மனின் அருள் பெற்று சென்றனர். திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஆலய திருவிழா நிகழ்ச்சி அழைப்பாளர்கள் ஆலய பூசாரி பன்னீர்செல்வம், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பாண்டியன், ரமேஷ், தர்மராஜ், வெங்கடேசன், மணிகண்டன், விஜயபாலன், அமைப்புகள், குழுக்கள், சியாலம் கிராம முக்கியஸ்தர்கள், டாக்டர் BR அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.